உனக்கு பலம் அதிகமா வாலிக்கு பலம் அதிகமானு என்னால் அறிய முடியவில்லை, அதனால் இது போராது, இன்னொரு பரீட்சையும் வைக்கிறேன்னு சொன்னார். சரின்னு ராமன் அதையும் ஏற்றுக்கொண்டார். என்ன பரீட்சைனால், அங்க ஒரு 7 மரங்கள் சால விருட்சங்கள் இருந்தன. அந்த சால விருட்சங்களுக்கு அருகிலே அழைத்து சென்றான். இந்த ஒவ்வொரு மரத்தையும் ஒரு அடியால ஒரு அம்பாலே வாலி வீழ்த்தி விடுவான். ராமா, நீயும் அதை போல் ஓர் அம்பாலே ஒரு மரத்தை வீழ்த்தினாய் என்றால், 7 அம்புகளால 7 மரங்களையும் வீழ்த்தினாய் என்றால், உனக்கும் வாலியைப் போல சக்தி உள்ளது என்று நான் ஒப்புக்கொள்ளுகிறேன் என்று சுக்ரீவன் சொல்லுகிறார். அந்த மரங்கள் எப்படி இருந்ததுனால், இந்த குல பர்வதங்கள், இந்த உலகத்தை சுத்தி இருந்து ரட்சிக்கக்கூடிய பர்வதங்கள்னு சொல்லுவா. அந்த குல பர்வதங்கள் 7ம் ஒரு இடத்துல இருந்தது போல பெருசா இருந்துதான். ராமன் பார்த்தார், இவன் திரும்பியும் நான் ஒரு அம்பால ஒரு மரத்தை மட்டும் ஒட்டினேன்னால் மறுபடியும் சந்தேகப்படுவான். அப்ப வாலிக்கும் உனக்கும் ஒரே பலம் தான் இருக்கு, வாலியை விட அதிகமான பலம் இல்லையேன்னு சந்தேகம் வரும். இனிமே சந்தேகத்துக்கே இடம் கொடுக்க கூடாது என்று ஒரே ஒரு பாணத்தை எடுத்தார். அந்த பாணத்தை எழுதார். 7 மரங்களையும் வெட்டியது அந்த பாணம். அதோடு நிற்காமல் அங்கிருந்து அதுக்கு பின்னாடி ஒரு மலை இருந்துதான், அந்த மலையிலும் துளையிட்டு கொண்டு சென்றது. அங்கிருந்து கீழே பாதாளம் வரை 7 உலகங்களையும் துளையிட்டு கொண்டு போய் திரும்ப மேல ராமன் அம்புரா தோணி வச்சிருப்பாரு, அதுல மறுபடியும் அந்த அம்பு விழுந்துதான். கம்மநாடர் தெரிவிக்கிறார், வாழ்த்தொழில் இளவலை 7 மாமரம் உருவி கீழ் உலகம் என்றிசைக்கும் 7ம் ஊடுபுக்கு உருவிப்பன் உடன் அடுத்து இயன்ற 7 இலாமையான் மீண்டது அவ்விராகவன் பகிழ். 7ஐயும் கொன்று விட்டு வா, 7ஐயும் அழித்து விட்டுவான்னு ராமன் சொல்லி அம்ப விட்டானோ இல்லையோ. முதல்ல புறப்பட்டுதான் 7 மரங்களையும் தொலை போட்டு எடுத்து முடிச்சுடுத்து. ஆனா அந்த அம்புக்கு எண்ணம், ராமன் 7ஐயும் அழித்து விட்டுவான்னு சொன்னார். நம்ம ஒரு 7 அழிச்சிட்டோம், வேற என்ன 7 இருக்குன்னு தேடித்தான். கீழே அத்தளம் வித்தளம் ரசாத்தளம் மகாத்தளம் தாளாத்தளம் பாத்தாளம்னு 7 உலகங்கள் இருந்ததா. இந்த 7ஐயும் ஒருவேளை ராமன் சொல்லியிருப்பாரோன்னு அந்த அம்புக்கு எண்ணமா. அதனால அந்த 7 உலகங்களையும் தொலையிட்டு போச்சான். அப்புறம் வேற எந்த 7 அது கிடைக்கல. அதனால திரும்ப ராமனிடத்துல அம்பு விட்டது. இன்னொரு 7 கண்ணில் பட்டிருந்தா அதையும் அழித்து விட்டு அம்பு இருக்கும்னு கம்பர் தெரிவிக்கிறார். அதை பார்த்த உடனே அவனுக்கு நல்ல நம்பிக்கை ஏற்பட்டது. மிகுந்த ஆச்சரியத்தோடு, சரி ராமன் எப்பேற்பட்ட வாலி என்ன, அவனை விட பெரிய பலசாலிகளையும் கொல்லும் வல்லமை படைத்தவன் என்று சுக்ரீவனுக்கு நம்பிக்கை ஏற்பட்டது.